ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கோட லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ தான். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திண்டுக்கல்ல கைட்லி ஆஃப்லைன் சென்டரில் நம்மளோட அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ திண்டுக்கல் சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புள் ஸோ மறக்காமல் நம்ம ஆஃப்லைன் சென்டரை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட அட்ரஸ் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன், செக் பண்ணி பாருங்கள். எஸ், ஆர்ஆர்பி கிளர்க் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போது. அட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமான அட்டம்ஸ் கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸாம் ஈஸியாக இருக்கனால ஈஸியாக நிறைய அட்டம்ப்ட் கொடுக்கலாம். ஆனால் அக்யூரஸியோட கொடுக்க பாருங்கள், ஓகேவா? ஸோ ஒரு 70 அட்டம்ஸ் போடுறாங்க, 80 அட்டம்ஸ் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் நிறையா அனாலிசிஸில் பார்ப்பீங்க. ஸோ பயப்படக்கூடாது. எந்த அளவுக்கு அட்டம் போடுறீங்களோ அது அக்யூரேட்டாக போடுங்க. ஆனால் ஒரு ரேஞ்சுக்கு மேலே அட்டம்ப்ட் அதிகமாக இருக்கும், ஓகேவா? ஒரு 60 அட்டம்ப்ட் மேலே போடுறீங்க, ஒரு 65 அட்டம் மேலே போடுறீங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் அதிகமாக இருக்கணும். அதிகமான அட்டம்ப்ட்டும் போடணும், அக்யூரஸி இருக்கணும், ஓகேவா? ஸோ எக்ஸாம் நாளைக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ அதை பற்றி பயப்பட வேணாம். பிகினர்ஸ் போகிறீங்க அப்படின்னா பயப்படாமல் போங்க. மறக்காமல் நாளைக்கு வந்து ஹால் டிக்கெட் அப்புறம் ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு ஹால் டிக்கெட்டுக்கு பதிலாக ஆர்ஆர்பி பிஓ ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. நாளைக்கு ஆர்ஆர்பி கிளர்க்கு ஹால் டிக்கெட் தான் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எதுவுமே கையில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதாவது பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்புறம் எப்பயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற பெண்ணை எடுத்துகிட்டு போங்க. புதுசாக ஏதோ ஒரு பெண் எடுத்துகிட்டு போய் அதை நான் அங்கே போய் எழுதும் போது சால்வ் பண்ணும்போது வரல அப்படின்னா கஷ்டம். ஸோ எப்பயுமே சால்வ் பண்ணுற பெண்ணை எடுத்துகிட்டு போங்க, ஓகேவா? ஸோ ஹால் டிக்கெட், அதாவது ஹால் டிக்கெட்டோட ஜெராக்ஸு, ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸு, அப்புறம் வந்து நான் பென்னு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. அண்ட் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட போகிற டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏர்லியாக போக பாருங்கள். ஏன்னா லேட்டாக போயிட்டிங்கன்னா இந்த உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டில் என்ன இருக்குதோ அதே மாதிரி ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில இடத்துல இனிஷியல் ஹால் டிக்கெட்டில் இருக்கும், ஐடி ப்ரூஃபில் இனிஷியல் இருக்காது, மிஸ்மேட்சஸ் இருக்கும். இது மாதிரி மிஸ்மேட்சஸ் இருந்தால் அங்கே போய் கன்ஃபியூஷன்ஸ் அது இதுன்னு இருக்கும். அதனால் வந்து அதாவது ஹால் டிக்கெட்டில் என்ன நேம் இருக்குதோ அதே மாதிரி ஐடி ப்ரூஃப்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நாளைக்கு கான்ஃபிடென்ட்டாக நல்லா அட்டென்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ நாளைக்கு நம்ம சேனலில் எக்ஸாம் அனாலிசிஸ் போகும். ஸோ ஃபஸ்ட் ஸ்லாட்லேருந்து எல்லா ஸ்டார்ட்டுமே எக்ஸாம் அனாலிசிஸ் போகும். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிவன் அனாலிசிஸும் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ எஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பாய்.